திமுக கூட்டணியில இருக்கிறவர்களையும் என் வாய் திறக்கல வேல்முருகன். ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வடமாநில தொழிலாளர்கள் இங்க வர்றதுக்கு வேல்முருகன் அவர்கள் தான் அந்த முயற்சிகளை அவர் உடைக்கிறாரோ இல்லையோ நம்ம திரு வேல்முருகன் அவர்கள் ஆனா திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற முதலமைச்சரை பாராட்டி நிறைய விஷயம் பேசுறாரு. அப்ப திமுக ஆட்சியில வர்றதுக்கு அவருக்கு விருப்பம் இருக்குது, அவருக்கு சீட்டு கொடுக்கல இல்ல அவரோட அது எப்படி திமுக எடுக்கிற அதே ஸ்டாண்டர்டை நீங்களும் எடுக்கிறீங்க. திமுக அவங்க ஜெயிக்கணும்னா பிஜேபி வரக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை பிஜேபின்ற ஒரு மாய பின்பத்தை காட்டி நீங்க திமுக எவ்வளவு நாளா கொள்ளடிச்சிடலாம். அப்போ வந்து நீங்க திமுக ஆட்சிக்கு ஆதரவா இருக்கிறீங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க வெளியே வந்தீங்க. கன்னியர்களுக்கு ஆனா இடஒதுக்கீடு 10.5%. அதாவது அன்னைக்கு இருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு போன் பண்ணி அந்த தேர்தல் வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த பெர்மிஷனை வாங்கி 10.5% வந்து இன்னைக்கு நிறைவேறாத இருக்கிறதுக்கு, அதாவது நடைமுறைக்கு வராத இருக்கிறதுக்கு காரணமும் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது வடமாநில தொழிலாளர்களை திரு வேல்முருகன் அவர்கள் தமிழ்நாட்டுல வேலை செய்வதற்கு அனுமதி இருந்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் கொந்தளிக்கிறாங்க. எதுக்கு கொந்தளிக்கிறாங்கன்னா, வடமாநில தொழிலாளர் இன்னைக்கு நீங்க போராடினீங்கன்னா நாளைக்கு உங்க பேர பிள்ளைகள் அதை அனுபவிப்பாங்க. எங்க தாத்தா பாட்டி போராடினாங்க, நாங்க இன்னைக்கு அனுபவிக்கிறோம். எங்க மாநிலம் இன்னைக்கு தமிழுக்காக போராடி அடி வாங்கி செத்தது எங்க பாட்டுன்னு எங்க தாத்தா எங்க பாட்டியும் தான். பெங்களூர்ல இருக்கிறவங்க கிட்டயோ இல்ல கேரளால இருக்கிறவங்க கிட்டயோ நாமெல்லாம் ஒரே நாடுதான், ஏன் உங்களுக்கு தண்ணி தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேளுங்க. நம்ம வந்து அசாமுக்கு போறோம் இல்ல நார்த் ஈஸ்ட்ல எதனா ஒரு ஸ்டேட்டுக்கு போறோம்னா நம்மளோட டேட்டா அந்த கவர்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணது இல்ல, அதே மாதிரி அவங்க வரும்போது அவங்களோட டேட்டாவை நம்ம ஹோல்ட் பண்றதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்ல பேச போறோம்னா, அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்ததுல இருந்து நிறைய யூடியூப் சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த இன்டர்வியூல நிறைய பிரச்சனைகள், அப்புறம் அந்த திமுக ஆட்சியில நடந்த ஊழல்கள் இதெல்லாம் வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில த டிபேட் அப்படின்ற யூடியூப் சேனல்ல நிறைய பத்திரிகையாளர் உட்கார வச்சு ரவுண்ட் டேபிள் மாதிரி ஒரு இன்டர்வியூ போச்சு. அந்த இன்டர்வியூல அவருக்கு கேள்வி கேட்டதும் அவர் அதுக்கு பதில் சொன்னதை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்தலாம். இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா கேள்வி கேட்டாங்க, அதுக்கு சுவாரஸ்யமாவே பதில் சொல்லியிருந்தார் திரு வேல்முருகன் அவர்கள். என்னென்ன கேள்வின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இதுல என்ன மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே திமுக கூட்டணியில இருக்கிறவர்களையும் என் வாய் திறக்கல வேல்முருகன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இடஒதுக்கீடு, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு 10.5% திமுக தான் முட்டுக்கட்டை போட்டதுன்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டை பத்தி ஏன் அங்க கூட்டணியில இருக்கும்போது வாய் திறக்கல அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வடமாநில தொழிலாளர்கள் இங்க வர்றதுக்கு வேல்முருகன் அவர்கள் தான் எதிர்வினையாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் வடமாநில தொழிலாளர்களை எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சிகளை அவர் உடைக்கிறாரோ இல்லையோ நம்ம உடைப்போம் கண்டிப்பா. அதெல்லாம் பத்தி இந்த ஒட்டுமொத்த வீடியோலயே பார்த்தலாம். நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா, திரு வேல்முருகன் அவர்கள் அவருக்கு சொன்ன கருத்துக்கு நம்ம எதிராக இருக்கிறோம், அந்த கருத்துக்கு நம்ம பதில் சொல்லிடுவோம். ஏன் நம்ம அந்த கருத்துக்கு எதிராக இருக்கிறோம், திரு வேல்முருகன் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். வேல்முருகன் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும் போது, ஏன் வந்து நீங்க அந்த திமுக கூடயே இருந்து அவங்களுக்கு வந்து திமுகவுக்கு பிஜேபிக்கு எதிராக ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கு வேல்முருகன் அவர்கள் சொல்ற பதில் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, ஏன்னா அங்க பிஜேபி இருக்குதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. பிஜேபி எதிர்க்கிறதா இருந்தா நீங்க திமுக கூடவே இருந்து பிஜேபி எதிர்க்கலாமே, ஏன் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, திமுகல எனக்கு மரியாதை கொடுக்கல அதனால நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாத நான் வச்ச கோரிக்கைகளையும் திமுக ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாரு திரு வேல்முருகன் அவர்கள். ஆனா திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பனா இந்த மாதிரி சொல்ல, ஆனா அந்த மைண்ட் செட்ல தான் அவர் சொல்றாருன்னு எங்களுக்கு புரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக வரக்கூடாதுன்னு சொல்றாரு, ஆனா திமுக இதே முதலமைச்சரை பாராட்டி நிறைய விஷயம் பேசுறாரு. அப்ப திமுக ஆட்சியில வர்றதுக்கு அவருக்கு விருப்பம் இருக்குது, அவருக்கு சீட்டு கொடுக்கல இல்ல அவரோட கருத்துக்களை அங்க ஏற்க மாட்டாங்க, அதனால அவரு வந்து திமுகவை எதிர்க்கிறாரு. ஆனா திமுக ஆட்சியில இருக்கணும்ன்ற மனப்பான்மையில அவர் இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல நாங்க இந்த கேள்விகளை கேட்கிறோம். திரு வேல்முருகன் அவர்களே, திமுக யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி மரியாதை கொடுக்காத ஒரு கட்சி திருப்பி ஆட்சிக்கு வரணும்னு ஏன் விரும்புறீங்க? அது எப்படி திமுக எடுக்கிற அதே ஸ்டாண்டர்டை நீங்களும் எடுக்கிறீங்க? திமுக அவங்க ஜெயிக்கணும்னா பிஜேபி வரக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அதே முன்னெடுப்ப நீங்க ஏன் பண்றீங்க? உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருந்தாலும் அந்த பிஜேபி அப்படின்ற ஒரு கட்டத்தை காட்டி நீங்க எவ்வளவு நாளும் கொள்ள அடிச்சிடலாமா? பிஜேபின்ற ஒரு கட்சியை காட்டி இல்ல பிஜேபின்ற ஒரு மாய பின்பத்தை காட்டி நீங்க திமுக எவ்வளவு நாளும் கொள்ளடிச்சிடலாமா? இந்த 5 வருஷத்துல கொள்ளடிக்காத காசா திமுக இப்ப திருப்பி வந்து கொள்ளடிக்கிறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப கூடவே இருந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. 2021 சப்போர்ட் பண்ணி தான் தமிழ்நாட்டை திமுக இந்த நிலைமைக்கு எடுத்துட்டு வந்து விட்டு வச்சிருக்குது. இதுல வந்து
கடன் வாங்கினாங்க, கடன் வாங்கினத மக்களோட நன்மைக்கு தான் செலவு பண்ணாங்க, இப்படி எல்லாம் சொல்றீங்க, எப்படி வாய் கூசாத போய் சொல்றீங்க? அதாவது பிடிஆர் தியாகராஜன் வந்து அமைச்சரவையில் இருக்கும் போதே சொல்றாரு 30,000 கோடி மருமகன் 30,000 கோடி மகன் கொள்ளடிச்சிருக்கிறாங்கன்ட்டு. அதுவே வந்து ஒரு வருஷத்துக்கு 60,000 கோடினா 36 கோடி வந்து சாரி 3,60,000 கோடி வந்து அவங்க கொள்ளடிச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டோட மொத்த கடன் தொகையே 10 லட்சம் கோடி தான். அப்ப 3,60,000 கோடி அவங்க கொள்ளடிச்சிருக்கிறாங்கன்னா இதை மக்களுக்கு கொடுத்தாங்கன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அப்போ வந்து நீங்க திமுக ஆட்சிக்கு ஆதரவா இருக்கிறீங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க வெளியே வந்தீங்க. அதாவது சுயநலத்துக்கு வெளியே வந்திருக்கிறீங்க. ஆனா திமுக கட்சியை அந்த ஆட்சியை ஆதரிச்சு பேசுறீங்க. இது வந்து ரொம்ப முரண்பாடா இருக்குது. இது ஃபர்ஸ்ட், இது மட்டும் தான் நம்ம அவர்கிட்ட வைக்கிற கேள்வி. இது மட்டும் தான் அவர் மேல நம்ம மைனஸ் பாயிண்டா பாக்குறது. இது எல்லாமே இப்ப வரப்போறது எல்லாமே திரு வேல்முருகன் அவர்கள் எடுத்த ஸ்டாண்டோட தான் நம்மளும் நிக்கிறோம். இந்த விவாதத்துல வந்து பெருசா பேசப்பட்டது வந்து, அதாவது இந்த டிபேட் யூடியூப் சேனல்ல பெருசா பேசப்பட்டது வந்து வன்னியர்களுக்கு ஆனா இடஒதுக்கீடு 10.5%. நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் 10.5% வந்து இபிஎஸ் அவரோட ஆட்சி காலத்துல இபிஎஸ் அவரோட உத்தரவின்படி கொடுக்கப்பட்டதுன்னு. ஆனா வேல்முருகன் அவர்கள் கொடுத்த தகவல் படி பாத்தீங்கன்னா அது வந்து இபிஎஸ் முன்னெடுப்புல அமித்ஷா அவர்களின் நேரடி உத்தரவுனால அந்த 10.5% வந்து வன்னியர்களுக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதை யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இபிஎஸ்ஏ திரு வேல்முருகன் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதாவது அன்னைக்கு இருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு போன் பண்ணி அந்த தேர்தல் வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த பெர்மிஷனை வாங்கி அவரோட உத்தரவின் பேர்ல தான் அந்த 10.5% நிறைவேற்றி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்னு, இந்த 10.5% என்னதான் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் நிறுத்தி வச்சாலும் அதை மறுசீராய்வு பண்றதுக்காக கோர்ட்ல கேட்ட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லாம இந்த இடஒதுக்கீடை எப்படி நிறைவேற்றலாம் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு திமுக ஆட்சி வந்து ஒரு கமிட்டி ஒன்று இப்போ கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஃபார்ம் பண்ண கமிட்டி ஃபார்ம் பண்ணது அப்படியே இருக்கட்டும், அது எந்த வித நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இந்த திமுக அரசு தான். அப்போ 10.5% வந்து இன்னைக்கு நிறைவேறாத இருக்கிறதுக்கு, அதாவது நடைமுறைக்கு வராத இருக்கிறதுக்கு காரணமும் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது கேள்வியா கேட்டது வந்து, அதாவது வடமாநில தொழிலாளர்களை திரு வேல்முருகன் அவர்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்வதற்கு அனுமதிப்பதில்லை, அதாவது அவர்களை எதிர்க்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது கேட்டாங்க ஒரு பத்திரிகையாளர்கள். இந்த பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்லும் போது வேல்முருகன் அவர்கள் பதில் சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து அங்க இருந்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் கொந்தளிக்கிறாங்க. எதுக்கு கொந்தளிக்கிறாங்கன்னா, வடமாநில தொழிலாளர்கள் இங்க வேலை செய்யறதுல எந்த வித, நீங்க வந்து வெளிநாட்டுல போய் வேலை செய்யறீங்க, அமெரிக்கால போய் வேலை செய்யறீங்க, சிங்கப்பூர்ல போய் வேலை செய்யறீங்க, இப்படி அப்போ அந்த நாட்டுல வந்து உங்களை எதிர்க்கிறது இல்லை. ஆனா இங்க வந்து வடமாநில தொழிலாளர்கள் இங்க வந்த உடனேயுமே நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க. இதுக்கு வேல்முருகன் சொன்ன பதில் இருக்கட்டும். நம்ம கருத்து நம்ம பதில சொல்லிடுவோம். நம்மளோட கருத்து என்னன்னா, இப்போ வந்து ஒரு காலத்துல வந்து இந்தி பேசுங்க, இந்தி தான் முக்கியம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1967 பெரிய பிரச்சாரமே இங்க நடந்தது. அதாவது இந்தி திணிப்புக்கு எதிராக நம்ம தான் போராடணும். அதுல இந்தி இப்ப இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கட்டுக்கோப்பா இருக்கிறோம். நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ச்சி பெற்றிருக்குது. அப்படி காரணம் வந்து நம்ம தாய்மொழியில சிந்திக்கிறதும், நம்மளுக்கு இருக்கிற பண்பு வந்து நம்ம தாய்மொழியில இருந்து கத்து கொடுத்தது தான். அப்போ நம்ம தாய்மொழியை ஒழிக்கிறதுக்காகவே இந்திய கத்துக்க சொன்னாங்க. இப்படி நம்ம போராடி எங்களோட தாத்தா பாட்டி எல்லாரும் அடிபட்டு ஒரு மாநிலத்தை கட்டமைச்சு நாங்க ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கிறோம்னு வச்சுங்களேன். அந்த வீட்டுல வந்து நாங்க தான் பயன்படணுமா, யார் பயன்பெறணும்? அப்ப எங்க தாத்தா எங்க பாட்டெல்லாம் வந்து தனி திராவிட நாடுன்னு கேட்டாங்க. சரி, நாங்க இந்தியாக்குள்ளேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த அளவுக்கு வந்து உயர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்ப இந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க நீங்க வேலை செய்ய வர்றீங்க அப்படின்னா நீங்க வேலை செஞ்சுட்டு போயிடணும். இங்கே வந்து அப்ப நாங்க போராடி எங்களுக்கான ஒரு நிலத்தை கட்டமைச்சு வச்சிருப்போம். அப்ப அதுல வந்து நீங்க பயன்பெறுவீங்கன்னா உங்க மாநிலத்துல நீங்க போராடி அந்த மாதிரி உங்க மாநிலத்தை வளர்ச்சியை நீங்க உறுதிப்படுத்துங்க. இன்னைக்கு நீங்க போராடினீங்கன்னா நாளைக்கு உங்க பேர பிள்ளைகள் அதை அனுபவிப்பாங்க. எங்க தாத்தா பாட்டிக்கு போராடினாங்க, நாங்க இன்னைக்கு அனுபவிக்கிறோம். எங்க மாநிலம் இன்னைக்கு வந்து பெரிய கொஞ்சம் கட்டமைப்போட நல்ல வளர்ந்து வர மாநிலமா இருக்குது, வளர்ந்த மாநிலமா இருக்குது. அதே மாதிரி அசாமோ திருப்பூரோ மிசோரமோ யாரோ ஒருத்தவங்க நீங்க போராடுங்க. இன்னைக்கு போராடினீங்கன்னா உங்க மாநில அரசு கிட்ட கட்டமைப்பு ஏற்படுத்தினீங்கன்னா நாளைக்கு உங்க பேர பிள்ளைகள் இது பண்ணுவாங்க. அதை விட்டு நீங்க போராடவே மாட்டீங்க. போராடின வேர்வையில உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னா எப்படி அது ஒத்துக்க முடியும்? பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களான்னு தெரியல. இந்திக்காக போராடி தமிழுக்காக போராடி அடி வாங்கி செத்தது எங்க பாட்டுன்னு எங்க பாட்டியம் தான். அதை விட்டுட்டு அன்னைக்கு அவ்வளவு சொகுசா ஏத்துக்கிட்டாங்க, இந்திய எல்லா மாநிலத்திலயும் ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு தமிழ் அவ்வளவு அடி வாங்கி நாங்க ஒரு மாநிலத்தை கட்டமைச்சு வச்சிருக்கிறோம். நீங்க இன்னைக்கு ஈஸியா இது பண்ணி கொடுத்துருங்க, வேலையை தூக்கி கொடுத்துறீங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி பெங்களூர்ல இருக்கிறவங்க கிட்டயோ இல்ல கேரளால இருக்கிறவங்க கிட்டயோ நாமெல்லாம் ஒரே நாடுதான்,
ஏன் அவங்களுக்கு தண்ணி தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேளுங்க. இல்ல மத்திய அரசு கிட்ட போயிட்டு ஏன் அவங்க அவங்க தனி மொழி கொள்கை வச்சிருக்கிறாங்க, அவங்க தமிழ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் கல்வி நிலுவைத் தொகைக்கு அந்த எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த தொகையை ஏன் வந்து ஒதுக்கப்பட்ட அந்த தொகையை ஏன் கொடுக்காத இருக்கிறீங்க தமிழுக்குன்ட்டு, தமிழ் மாநிலத்துக்கு மட்டும் ஏன் நிறுத்தி வைக்கிறீங்கன்னு போய் கேளுங்க. இதே பத்திரிகையாளர்கள் போயிட்டு பிஜேபி காரங்கிட்ட கேளுங்க, இல்ல கர்நாடகால போய் கேளுங்க, ஆல் இந்தியா பற்றி பிரஸ் எல்லாம் இருக்கிறீங்களா போய் கேளுங்க. தமிழ்நாடு வந்து இந்தியாவில தான் இருக்குது, அவங்களுக்கு தண்ணி கொடுங்க. கேரளா கிட்ட போய் கேளுங்க, தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்குள்ளதான் இருக்குது, தண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. வேலை மட்டும் நாங்க கொடுத்துடணும், கரண்ட் நாங்க கொடுத்துடணும், எல்லாத்தையுமே நாங்க கொடுப்போம், எங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்க. அதை வந்து எந்த பத்திரிகையாலும் கேள்வி கேட்க மாட்டீங்க. இது என்ன நியாயம்? இது அப்புறம் எப்படி நாங்க வட மாநிலத்தவர்கள் வேலை மட்டும் கொடுக்கல, நாங்க கரண்ட் கொடுக்கலன்னு குற்றச்சாட்டுற நீங்க எப்படி வந்து எங்களுக்கு கொடுக்காத ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? அப்படி இதுல என்ன நியாயம் இருக்குது? அடுத்தவனுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்றது கரெக்ட் தான். ஆனா என் இலையிலேயே வந்து சாப்பாடு இல்லைன்னும் போது என் இலைக்கு தண்ணி வைக்க மாட்டீங்க, கரண்ட் கொடுக்க மாட்டீங்க அப்படின்றப்ப நான் ஏன் அடுத்தவனை பார்க்கணும்? என் மாநிலத்தில் இருக்கிறதா தான் நான் பார்க்க முடியும். நான் உழைச்சு முன்னேறினாதான் எனக்கான தண்ணீர் தேவையை நான் இது பண்ணிக்க முடியும், நிறைவேற்றிக்க முடியும். எனக்கான மாநில கட்டமைப்பை நான் நிறைவேற்றிக்க முடியும். என் மாநிலத்துல சம்பாரிச்சு என் வேலையை வந்து நீ பறிச்சுட்டு நீ போய் அங்க உன்னோட இது பண்ணி உங்களோட மாநிலத்தை அனுப்பி நீ அங்க ஜிஎஸ்டி கட்டி உன் ஸ்டேட் ஜிஎஸ்டி நீ வளர்த்துப்ப. அப்ப என் மாநிலத்துல இருந்து தானே இந்த பணம் வெளியே போகுது. அப்ப இதெல்லாம் என்ன கணக்கு? நீங்க எதுவுமே கொடுக்க மாட்டீங்க. அதனால பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்கும் போது கொஞ்சம் யோசிச்சு கேள்வி கேட்கணும். அவங்க கிட்ட இருந்து, அதாவது இந்தியான்னு சொல்லிக்கிறோம், ஓகே, எல்லா மாநிலத்துக்கும் பார்ஷியாலிட்டி இல்லாத ஒரே மாதிரியான நடவடிக்கை தான் இந்திய அரசாங்கமும் எடுக்குதா? இல்ல மற்ற மாநிலங்கள்லாம் அப்படி நடக்காத போது தமிழ்நாடு மட்டும் ஏன் அப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அறிவில்லாத தமிழ் சமூகம் தான் இப்படி கேள்வி கேட்டுதான் இங்க இருக்கிற மாநிலத்தையும் குட்டிச்சோர ஆக்க போறீங்க நீங்க. அதே மாதிரி இது சம்பந்தமான கேள்விக்கு திரு வேல்முருகன் அவர்கள் சொன்ன பதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, இந்திய நாட்டுக்குள்ள நம்ம இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு போறோம், அசாம், மிசோரம், இல்ல நார்த் ஈஸ்ட்ல எதனா ஒரு ஸ்டேட்டுக்கு போனோம்னா அவங்க வந்து இன்னர் ஸ்டேட் பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுல என்ன தப்பு இருக்குது? வட மாநிலத்தவரை இங்க வேலைக்கு வராங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேலைக்கு வராங்க, எந்த கம்பெனிக்கு வேலைக்கு வராங்க, இல்ல எந்த ஏஜென்சிக்கு வேலைக்கு வராங்கன்ற ஒரு டேட்டா போலீஸ்டையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்தா என்ன தப்புன்னு கேக்குறேன். இப்போ நம்ம வந்து அசாமுக்கு போறோம், இல்ல நார்த் ஈஸ்ட்ல எதனா ஒரு ஸ்டேட்டுக்கு போறோம்னா நம்மளோட டேட்டா அந்த கவர்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணது இல்ல. அதே மாதிரி அவங்க வரும்போது அவங்களோட டேட்டாவை நம்ம ஹோல்ட் பண்றதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்கிறாரு. நம்மளும் அதே தான், அது கரெக்ட்னு நம்மளும் சொல்றோம். இதுல வந்து எந்த வித மாறுபட்ட கருத்தும் நம்மளுக்கு கிடையாது. இது ரெண்டு கேள்வியை தான் நம்ம வந்து பெருசா நான் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் எப்பயுமே நார்மலான கேள்விதான். ஒண்ணு வந்து ஏன் கட்சி வந்து நாம் தமிழர் கூடியோ இல்ல டிவிக்கு கூடியோ போல அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. அது நாம் தமிழருக்கான பதில் வந்து ஏற்கனவே அவருக்கு சொல்லிட்டாரு. என்னன்ட்டுனா, நாம் தமிழர் கட்சியில ஏற்கனவே வேட்பாளர்களை அறிவிச்சு அவர் வந்து களப்பணி ஆற்றிட்டு இருக்கிறாரு. அதனால இப்ப வந்து அறிவிச்ச வேட்பாளர்களை வாபஸ் பெற வைக்க முடியாது அப்படின்ற காரணத்துக்காக நான் இந்த தாட்டி நாம் தமிழர் கட்சி கூட வேல்முருகன் அவர்கள் கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அப்புறம் டிவிகே பத்தி கேள்வி கேட்டாங்க. டிவிகே கூட ஏன் கூட்டணி போகல அப்படின்னு சொல்லிட்டு அவர்களோட டிவிகேவோட தொண்டர்கள் அப்புறம் விஜய் அவர்கள் இன்னமும் வெளியே வரணும், வாய்ஸ் அவுட் பண்ணணும், மக்களுக்கான குரலை வெளிப்படுத்தினால்தான் அவர் வந்து ஒரு தலைவராக ஏற்கப்படுவார், இல்லைன்னா அவர் ஒரு நடிகராகவே இருப்பாரு. அதனால வந்து இப்ப நடிகரா தான் பாக்குறேன். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் தான் வந்து அவர் வரவேற்று அறிக்கை விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வேல்முருகன் அவர்கள் வந்து விஜய் டிவிகேல இருக்கிறவங்க இன்னும் அரசியல் பக்குவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல வந்து நம்ம வந்து ஏற்கத்தக்க கருத்து இல்லை. ஏன்னா அங்க வந்து ஒரு சிலர் பண்ற தப்புக்காக ஒட்டுமொத்த கட்சியை குறை சொல்ல முடியாது. அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா தாவேக்கால இருக்கிற எத்தனையோ பேர் வந்து அரசியல் வயப்பட்டு அரசியல் பண்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அது நீங்க இப்போ வர மேடைகள்ல பேச்சுகள்ல பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். திரு வேல்முருகன் அவர்கள் வேற எதனா காரணம் சொல்லி இருக்கலாம். அது மட்டும் இல்லாம தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்னு சொல்றாரு. தொங்கு சட்டமன்றம் எப்படி அமையும் சொல்லுங்க பார்ப்போம். திமுக அவ்வளவு சுலபமா விட்டுருவாங்களா? இல்ல ஏடிஎம்கே அவ்வளவு சுலபமா விட்டுருப்பாங்களா? இல்ல டிவிகே நாம் தமிழர் கட்சி 4 முனை போட்டியில இருக்கும்போது தொங்கு சட்டமன்றம் எப்படி அமையும்? நீங்க ஜெயிக்க போற, ஒருவேளை நீங்க கூட்டணி வச்சு மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சு நீங்க ஜெயிக்கிற அந்த 10 எம்எல்ஏ ஜெயிப்பீங்களா? அந்த 10 எம்எல்ஏ வச்சுதான் கூட்டணி கட்சி தொங்கு சட்டமன்றத்துல போய் உதவி பண்ணுவேன்னு சொல்றீங்க. மற்ற கட்சிகள் அதை ஆதரவு கொடுத்து ஆந்திராவில் பண்ண மாதிரி பவன் கல்யாண் சப்போர்ட்டோட எப்படி ஆட்சி அமைச்சாரோ, இல்ல கூட்டணி வச்சு எப்படி ஆட்சி அமைச்சாரோ அந்த மாதிரி அமைச்சிட்டு போறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.